எந்த பாட்டு கேட்டாலும் வந்து இந்த பாட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுச்சு. அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. எனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும்னே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் அதே நேரத்துல நம்ம ஒரு தப்பு உணர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். முடியல. ஏதாவது ஒரு மெசேஜ் மூலியமா, சர்ச் மெசேஜ் மூலியமா நம்மள உணர்த்த பார்ப்பாரு. அப்பெல்லாம் நம்ம இதை சொல்ல மாட்டோம். என்னைக்காவது யாராவது பாஸ்டர் உங்க மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்களா? இப்பெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. ஆனா இதே ஒரு பாட்டு பாடினா, இப்போ உங்க பாட்டு இந்த மனசு தொட்டுச்சு பாஸ்டர் அப்படின்னுவாங்க. அதாவது மெசேஜ்ல நிறைய விஷயம் ஆட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இந்த பாவத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா ஏன் இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு உணர்த்திருக்காது. ஆனா அதே ஒருத்தர் பாட்டு பாடினாருன்னா, அதே மெசேஜ் உள்ள சொல்ற பாஸ்டர் ஒரு பாட்டு பாடினாருன்னா அதே எனக்கு உணர்ந்துச்சு. அப்ப என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து பாவத்தை கடவுள் உணர்த்தக்கூடாது. ஆனா உங்களுக்கு கம்ஃபர்ட் மட்டும் அவர் பண்ணணும். எமோஷனலா உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே சமயம் நம்ம வாழ்க்கையே ஃபுல்லா கம்ஃபர்ட் அதிலே ஓடிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பாவத்தினாலேயே நம்மளுக்கு கம்ஃபர்ட் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா.